சிறுபி தெரியுங்களா வராரு, அறுவடைக்காரராக வரார். வசனம் இருக்கு. எப்படி வராருன்னா, அவர் கையில வந்து இந்த மாதிரி சிக்கல் வச்சு நிற்குவாராம். அரிவாள் அப்படின்னு பேசப்பட்டிருக்கும். அரிவாள்னா தெரியலீங்களா? அதுக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அறுவடை கதிர்கட்டுக்களை வெட்டுறதுக்கு அரிவாள் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில கையில வச்சு நிற்கிறார். எங்க இருக்கு வசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரருக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் ஒரு கிரீடத்தையும், தமது கையிலே கருக்குள்ள அரிவாளை உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். கையில என்ன வச்சு நிற்கிறாருங்களா? கரிக்குள்ள ஷார்ப் சிக்கல் அப்படின்னு. கரிக்குள்ள அரிவாள். ஏன் அரிவாள் எடுத்து வராரு? ஏன்னா என்ன பண்ண, பூமியில ஹார்வெஸ்ட், அறுவடை பண்ணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம இருக்கிற காலம் இந்த காலம்னு பாத்தீங்கன்னா அறுவடையின் காலம். இப்போ போவாஸ் வயல்ல இருக்கிறாரு. அங்க யாரு வேலை செஞ்சு இருக்கிறது? வேலைக்காரர்கள். அப்பனா போவாஸ் யாரு? கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துக்காக சில வேலைக்காரர்கள் என்ன பண்ணி இருக்குவாங்க? வேலை செஞ்சுன்னு தான் இருக்கும். அன்னைக்கே சொல்லப்பட்டது. ஆரம்பத்துல அப்போஸ்தலனாகிய பவுலே பேசியிருக்குவார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். உடன் வேலையாட்கள்னா கோ-வொர்க்கர்ஸ். 1 கொரிந்தியர் 3:9. அப்ப இன்னைக்கு நம்ம உள்ள வரோம். இங்கேயும் என்ன நடந்துருக்குதுன்னா, இந்த உலகத்துல தேவனுக்காக சில வேலைக்காரர்கள் அறுவடை வேலைக்குள்ள செஞ்சு நிற்குவாங்க. நம்ம எல்லாருமே ரூத் மாதிரி நம்ம என்ன இருக்கிறோம்? இப்போ நாம தான் உள்ள வரோம். தேவனுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணி இருக்காங்க? சில பேர் அறுவடை வேலை செஞ்சு நிற்கிறாங்க. இப்போ ஆரம்பத்துல ரூத்துக்கு தெரியாது இது யாரோட வயல், போவாஸோட வயல்னு தெரியாது. நகோமி பேச்சு கேட்டு என்னாச்சு வந்துட்டாங்க. இப்போ பசி, அதனால ரூத் என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக எங்க போனாங்க? ஒரு வயலுக்கு போனாங்க. அந்த வயல இருக்கிற விழுந்து போன கதிர்கட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க தொடங்கினாங்க. ஆரம்பத்துல நாம கூட தேவனுடைய வார்த்தை கேட்டு இருக்கோம் இல்லையா? ஆரம்பத்துல இருந்து கேட்கும் போது கிறிஸ்து தான் தேவனின் குமாரன்ற விஷயமே தெரியாது. ஆனா உள்ள வந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் சத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா தான் பெரிய விஷயமே ஒடிக்கப்படும். ஓ, இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். அது வரைக்கும் ரூத்துக்கோ என்ன தெரியல, கிறிஸ்து தான் மணவாளன்ற விஷயமே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா கதிர்கட்டுகளை எடுத்து வச்சிருந்தாங்களா ரூத்து? நம்ம கூட எடுத்து பாருங்க, நம்ம எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம சத்தியத்தை கேட்டு வரும்போது உள்ளோ எடுத்த உடனே கிறிஸ்து இன்னாருன்னு தெரிய வந்துச்சான் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சத்தியங்கள் இதான் நம்மளுடைய கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிச்சு. இப்படி கிடைக்கும் போது எதை எடுத்து வச்சாங்க? கோதுமை மணி கதிர்கட்டுகள். ஆமாவா இல்லையா? அப்போ கோதுமை மணி கதிர்கட்டுகள்னா என்ன? இது இந்த ரூத் பாடத்துல நிறைய நிழல் பொருள் இருக்கு. நீங்க எழுதுனீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வசனம் ஜோடி இருக்கு. இப்போ ரூத் வயலுக்குள்ள வந்துட்டாங்க. மறுபக்கத்துல யார் வந்திருக்கிறது வயலுக்குள்ள? போவாஸ். சரி, ஓகே, இவங்க 2 பேர் இருக்காங்க. இது நிழல். இப்ப நிஜத்துக்கு வாங்க. இங்க போவாஸ், இங்க கிறிஸ்து, இங்க ரூத், இங்க நாம. ஆமாவா? அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்கள் உள்ள வந்திருக்கிறோம். இங்க ரூத் என்ன எடுத்தாங்க? கோதுமை மணிகளை எடுத்தாங்க. அப்ப இங்க நாம என்ன எடுக்குவோம்? நாம கூட கோதுமை மணி எடுக்கணும். அப்ப கோதுமை மணி என்றால் என்ன? கோதுமை மணி வசனமா? வசனம் தான். எங்க இருக்குன்னா எரேமியால இருக்கு. எரேமியா 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி. இதோட பின்னணி நான் சொல்லிடுறேன். இஸ்ரேல் தேசத்துல தேவனுடைய மக்கள் மத்தியில கனவு காண்கிற சில பேர் இருக்காங்க. அவங்கள பொய் தீர்க்கதரிசிகள். சும்மா கனவு வந்துச்சு அது வந்துச்சுன்னு கதை விடுவாங்க. அப்ப தேவன் கூப்பிட்டு சொல்றாரு, கனவு சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கமும் என் வார்த்தை சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு பொய் கனவு சொல்லுகிறவர்களை பதரும் தேவனுடைய வார்த்தைகளை கோதுமையின் வார். இப்ப வாசி. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப பொய்யான வார்த்தை பதர், தேவனின் வார்த்தை கோதுமை. இதை யார் சொல்றது? அவரே சொல்றார்.